ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ்னே சொல்லலாம். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொதுவாக நம்ம வந்து ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை, மண்ணெண்ணெய் இந்த மாதிரி சில பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமான ஒரு கூடுதலாக ஒரு 10 மளிகை பொருட்களை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா வழங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக வந்து இருக்குது. ஸோ விரைவில் வந்து இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் நம்ம தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த ப்ராசஸ் வந்து நடைபெறும் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா பார்த்திங்கன்னா மலிவான விலையில் குறைந்த விலையில் பொருட்களை வந்து நம்ம மக்கள் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை மூலமாக பொருட்களை விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்ற கருத்தையும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு முன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் பலவிதமான பொருட்களை வந்து தரப்போகிறாங்க. இதன் மூலிமா வாழ்வாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படாமல் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நிறைய பொருட்கள் கிடைக்க தமிழ்நாடு அரசு வழிவகை செய்யுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.